ஒரு கிராமத்தில் துணி அப்படிங்கிற குருவி வாழ்ந்து வந்தது. அந்த துணிக்குருவி தனக்கு சொந்தமாக இருந்த வயலில் கத்திரிக்காய், தக்காளி, கேரட்டு, பீன்ஸுன்னு எல்லா வகை காய்கறிகளும் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் பட்டணத்தில் உள்ள சந்தையில் போய் விற்றுட்டு வந்து அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவியை நல்லபடியாக படிக்க வச்சிட்டு இருந்தது. புஜ்ஜி குருவியும் கிளாஸ்லேயே ரொம்ப நல்ல பொண்ணு, ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவ. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்தது. அதே ஊரில் வாழ்கிற மற்ற பறவைகளுக்கு துணிக்குருவி மேலே ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. வர வர இந்த துணி ரொம்ப பெரிய விவசாயியாக மாறிக்கிட்டு இருக்கா. பட்டணத்தில் அவ காய்கறிகளை வாங்குறதுக்குன்னே தனி கூட்டம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த சந்தையே துணிக்காக தான் கூடுற மாதிரி இருக்குது. அவ காய்கறிகள்னா அவ்வளோ போட்டி போட்டு வாங்குறாங்க. ஆமா ஆமா, அவ காய்கறிகளை வாங்குறதுக்குன்னே நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. கடையை திறந்த அரை மணி நேரத்திலேயே எல்லா காய்கறியும் வித்துரு. ஆனா நம்ம காய்கறிகளை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இதை நினைச்சு நினைச்சு எனக்கு நைட்டு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இப்படியே போனா நம்ம விவசாயம் செய்யறதையும் வியாபாரம் செய்யறதையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விட்டுதான் ஆகணும். அதனால தான் சொல்றேன், அந்த துணியோட வியாபாரத்தையும் விவசாயத்தையும் எப்படியாவது கெடுத்தே ஆகணும். அவளுக்கு நஷ்டம் வந்தாதான் நாம நைட்டு நல்லா தூங்க முடியும். என்ன சொல்ற? உண்மைதான் உண்மைதான். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த துணியோட வியாபாரத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சோட்டோ கிளியும் சிச்சு காக்காவும் துணியோட வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. ஒரு சைடு இந்த கிளியும் காக்காவும் துணிக்குருவி விவசாயத்தை ஒழிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் துணிக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் காய்கறிகளை விளைவிச்சிட்டு இருந்தா. எப்படியோ கடவுளோட கருணையினால் காய்கறிகளாம் நல்லாவே வளருது. எங்கேயுமே ஒரு பூச்சிப்புழு கூட வரலை. இப்படியே என்னுடைய வயலில் இதே மாதிரி இருந்தால் எனக்கு அதுவே போதும். இதுதானே என்னுடைய வாழ்க்கைக்கே ஆதாரம். நான் தான் படிக்கல, என் பொண்ணனாவது நல்லா படிக்க வச்சு அவளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுதான் என்னோட ஆசையே. அப்படி துணிக்குருவி அவள் வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தா. அதுக்குள்ள புஜ்ஜி குருவி ஸ்கூல் முடித்தோன்னே சாயந்தரமாக துணியை பார்க்கறதுக்காக தோட்டத்துக்கு வரா. புஜ்ஜி, என்னம்மா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட? அம்மா, இன்னைக்கு சீக்கிரமாகவே ஸ்கூல் விட்டுட்டாங்க அம்மா. அதனால தான் நான் நேராக நம்ம வயலுக்கே வந்துட்டேன். எனக்கு வயலில் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கல, அதான் விளையாடலான்னு வந்தேன். அப்படி சொல்லி புஜ்ஜி விளையாடிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் துணிக்குருவி கவனமாக வேலையை செஞ்சிட்டு இருந்தா. அட, இந்த கத்திரிக்காய் குட்டியா அழகா பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கு. அம்மா, நான் ஒன்று பிச்சு பார்க்கவா? அப்படின்னு புஜ்ஜி பிஞ்சா இருக்க கத்திரிக்காயை பறிக்கிறதுக்காக போனா. ஐயோ புஜ்ஜி, என்னம்மா இப்படியெல்லாம் பண்ற? இன்னும் வளராத கத்திரிக்காவை எதுக்கு பறிக்க போற? பாவம், அது சின்ன குழந்தை, அதுக்கு வலிக்காதா? என்னம்மா, குழந்தையா? ஐயோ அம்மா, காய்கறியும் உனக்கு குழந்தை மாதிரி தெரியுதா? புஜ்ஜி, என்னுடைய வயலில் விளையிற ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு செடியும் எனக்கு ஒவ்வொரு குழந்தைக்கு சமந்தான். ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் உயிர் இருக்கும், ஒவ்வொரு செடிகளுக்கும் உயிர் இருக்கும். அதனால தான் நான் இந்த செடிகளை காய்கறிகளை இவ்வளவு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியும்ல, பட்டணத்தில் நான் வளர்த்து எடுத்துட்டு வர காய்கறிகளுக்கு தனி மவுசே இருக்குது. அது ஏன் தெரியுமா? நாம் விளைவிக்கிற காய்கறி மேலே கூட நாம் எப்போதும் பாசமாக இருக்கணும்.
அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முதல்ல அவங்க உனக்கு தாமா கொண்டு பட்டத்தை கொடுக்கணும். போதும் போதும், வா வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகிரும். இன்னைக்கு ஏற்கனவே நம்ம வயலில் வேலை செஞ்சு ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கேன். ரொம்ப பசிக்குது. வா, சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் அவங்க வயல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் சோட்டோ கிளியும் சிச்சு காக்காவும் அந்த ஊரின் தலைவியான மகைக்கழுகை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்க இப்படி சொல்கிறாங்க. மகைக்கழுகு, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. வயசுல நீங்க எவ்வளவு பெரியவங்க. இந்த ஊர்ல உங்களை எவ்வளவு மதிக்கிறாங்க. ஆனா உங்களை போய் அந்த துணி இப்படி சொல்லிட்டாளே. ஆமாங்க மதிக்கிறது, கேட்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம தான் நாங்க இங்க வந்தோம். என்னது? துணி என்ன திட்டினாலாம்? என்ன சொல்லி திட்டினான்? ஊர்ல அவளை விட பெரிய விவசாயி யாரும் இல்லையா? உங்களை கூட அவ கொஞ்சம் கூட மதிப்பே தரல. உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியவே தெரியாதாம். நாங்க கொடுக்கிற வரி பணத்துல தான் நீங்க இவ்வளவு பெரிய மாளிகையெல்லாம் கட்டி வசதியா வாழ்றீங்கன்னு சொன்னான். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் ஓட்டு எண்ணிக்கையில உங்களை தோக்கடிச்சு அவ தான் இந்த ஊர் தலைவியே ஆக போறாளாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறா. என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசி இருப்பா இந்த துணி. அவளை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. அவ எப்படி விவசாயம் பண்ண போறான்னு பார்க்கறேன். அவ விவசாயம் பண்றத எப்படியாவது கெடுத்தே ஆகணும். அவ எப்படி இந்த ஊர் தலைவியே ஆக போறான்னு பார்க்கலாம். நானா அல்ல அந்த துணியான்னு பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு மகைக்கழுகு சொல்லுச்சு. அதுக்கு சிச்சு காக்கா, என்ன பண்ணினாலும் அவ மறக்காத அளவுக்கு பண்ணணும். ஒன்று பண்ணலாம், நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடலாம். நீங்க ரொம்ப கடுமையான நிபந்தனை போடுங்க. யாரும் அவங்க வயல்ல என்ன விளைவிக்கணும்னு நினைச்சாலும் முதல்ல உங்ககிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தவங்க வயல்ல ஒரு விளைச்சலை விளைவிச்சா அதை இன்னொருத்தவங்க விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க. நாம ஊர் ஜனங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிடலாம். அப்புறம் துணிக்குருவி வயல்ல விளைவிக்க எந்த காய்கறியும் இல்லாத அளவுக்கு பண்ணிடலாம். அப்ப பார்க்கலாம் அவ எப்படி பெரிய விவசாயி ஆவான்னு. அப்படின்னு மகைக்கழுகு, சோட்டோ கிளி, சிச்சு காக்கா 3 பேரும் பேசிக்கிட்டாங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சோன்னு மகைக்கழுகு ஊரில் உள்ள ஜனங்க எல்லாத்தையும் பஞ்சாயத்து நடைபெற இடத்துக்கு வர சொன்னுச்சு. இங்க பாருங்க, நான் இன்னையிலிருந்து ஒரு புதிய நிபந்தனையை போட போறேன். யாரும் அவங்க வயல்ல என்ன விளைவிக்கணும்னாலும் முதல்ல அதுக்கு என்கிட்ட வந்து அனுமதி கேட்டாகணும். ஒருத்தவங்க விளைவிக்கிற காய்கறியை இன்னொருத்தவங்க அவங்க வயல்ல விளைவிக்கக்கூடாது. அதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். நீங்கள் எல்லாரும் நாளைக்கு என்கிட்ட வந்து என்ன விளைவிக்க போறீங்கன்னு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லணும். அப்படின்னு மகைக்கழுகு ஊர் ஜனங்க எல்லாத்துக்கிட்டேயே சொல்லிச்சு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சோன மகைக்கழுகோட வீட்டு வாசல்ல எல்லா பறவைகளும் போய் நிற்கிறாங்க. இந்த மகைக்கழுகு எதுக்கு புதுசாக இந்த நிபந்தனையெல்லாம் கொண்டு வருது அப்படின்னு புரியலையே. சரி, நான் முதல்ல போய் என்னுடைய நிலத்தில்
என்ன விளைவிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரேன் அப்படின்னு துணிக்குருவியும் அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவியும் மகைக்கழுகிட்ட சொல்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சிச்சு காக்கா யாருக்கும் தெரியாமல் துணி வீட்டு வாசலுக்கு வந்து வெளியே இருந்து தாழ்பால் போட்டுட்டா. அட, என்ன இது? ஏன் இந்த கதவு திறக்க முடியல? அம்மா, யாரோ வெளியே இருந்து தாழ்பால் போட்டிருக்காங்க போல, அதான் கதவு திறக்க முடியல. சிச்சு காக்கா வீட்டை வெளியே இருந்து தாழ்பால் போட்டதுனால பாவம் துணியை பூச்சி 2 பேரும் வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டு கூரையை பிரிச்சுக்கிட்டு துணியை பூஜ்ஜியை வெளியே வந்துட்டாங்க. துணிக்குருவி புஜ்ஜியை வீட்டிலே விட்டுட்டு மகிக்கழுக பார்க்கறதுக்காக வேக வேகமாக போகுது. மன்னிச்சிடுங்க மகிக்கழுகு, நான் வர ரொம்ப நேரமாயிருச்சு. நான் காலிஃப்ளவர் வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐயையோ, ரொம்ப தாமதமாக வந்துட்டியே துணி. இப்போதான் காலிஃப்ளவரை அந்த சிட்டுக்குருவி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு போனான். அது மட்டும் இல்லை, எல்லாரும் ஆளுக்கு ஒரு காய்கறியை சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நீ வளர்க்குறதுக்கு எந்த காய்கறி இல்லை. நீ வீட்டுக்கு போ. உடனே துணி மகிக்கழுகு சொன்னதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே பறந்துட்டுருக்கு. துணிக்குருவி வீட்டுக்கு போகிற வழியில் ரொம்ப சோர்வாக இருந்தனால ஒரு மரத்துக்கடியில் உக்காந்துட்டு இருந்தது. அங்கே பூச்சி குருவியும் வந்துருச்சு. அம்மா, இதெல்லாம் யாரோ வேணும்னே செய்யற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைன்னா சரியா நீ போக வேண்டிய நேரத்துக்கு யாருமா இப்படி இளம் கதவு தாழ் போடுவா அப்படின்னு துணியும் புஜ்ஜியும் மரத்துக்கடியில் நின்று பேசிக்கிட்டு கவலையோடு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு முட்டை வந்துச்சு. அந்த முட்டை ஒரு மந்திர முட்டை. அந்த மந்திர முட்டை அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுது. நண்பர்களே, உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? உங்களோட கஷ்டத்துக்கு நான் உதவி செய்யறேன். துணி சொல்றா. முட்டை பேசுதா? பார்க்கவே ரொம்ப அதிசயமா இருக்கே. என்ன இது? இந்த அதிசயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஆமா, வயல்ல காய்கறி மட்டும்தான் விளைவிக்கணுமா என்ன? நான் கொடுக்கிற விதைய வச்சு நீங்க முட்டைய விளைவிங்க. அப்படின்னு மந்திர முட்டை சொல்லுச்சு. என்னது, முட்டையை விளைவிக்கணுமா? அட, இந்த பூமியில ஏது முட்டை விளையும்? கோழி தானே முட்டை போடும். நான் கொடுக்கிற விதைய போட்டா கண்டிப்பா முட்டை விளையும். இப்பவே அந்த மகி கழுகுகிட்ட போய் நான் என் வயல்ல முட்டைய விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. துணிக்குருவி மந்திர முட்டை சொன்னதை நினச்சிக்கிட்டேயே மகிக்கழுக பார்க்க போகுது. மகிக்கழுகிட்ட, மகிக்கழுகு, நான் என் வயலில் முட்டையை விளைவிக்க போகிறேன், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் துணி மந்திர முட்டைக்கிட்ட வந்து விதைகளை வாங்கினா. மந்திர முட்டை இப்படி சொல்லுச்சு. இதுக்கு நீங்க தண்ணியெல்லாம் விடக்கூடாது. விதைய விதைச்சு பால் தான் ஊற்றணும். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. விதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மந்திர முட்டையே. இனி நான் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழுவேன். துணிக்குருவி மந்திர முட்டை சொன்ன மாதிரியே விதையை விதைச்சு தண்ணிக்கு பதிலாக பாலை ஊற்றி கவனமாக பார்த்து வந்துட்டு இருந்தது. இப்படியே சில நாட்கள் போச்சு. வயலில்
செடிகள்லாம் நல்லபடியாக வளர்ந்துட்டு இருந்தது. ஆனால் அங்கங்கே புழு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஐயையோ, எல்லா செடியும் இப்படி புழு பூச்சின்னு இருக்கே! நான் இப்போவே பட்டணத்துக்கு போய் கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வரேன். மந்திர முட்டை, நீ நான் வர வரைக்கும் வயலுக்கு காவலுக்கு இருக்கியா? ஏன்னா இந்த ஊரில் நான் நல்ல நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மந்திர முட்டை இப்படி சொல்லுது. நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஆனா நீ கடைக்கு போய் மருந்து வாங்குறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன் இப்படி சொல்கிற மந்திர முட்டையே? ஏன்னா நீ கொண்டு வர மருந்து எல்லாம் இந்த செடிகளுக்கு வேலை செய்யாது. இந்த புழு பூச்சி எல்லாமும் போகாது. இந்த புழு பூச்சிகள் எல்லாம் போகணும்னா கோழி இறகுகளை இந்த செடிகளுக்கு மேலே தூவணும். அப்பதான் பூச்சிகள் எல்லாம் போகும். சரி, ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. பரவாயில்ல, நான் போய் நீ சொன்ன மாதிரி கோழி இறகுகளை கொண்டு வரேன். துணிக்குருவி கோழி இறகை எடுக்கிறதுக்காக அவசரமாக பறந்து போகுது. துணிக்குருவி மந்திர முட்டை சொன்னது மாதிரியே இறகுகளை செடிகளுக்கு போட்டுச்சு. மந்திர முட்டை, நீ சொன்ன மாதிரியே செடிகளுக்கு கோழி இறகை போட்டுட்டேன். நிஜமா புழு பூச்சியெல்லாம் போயிரும்ல? கண்டிப்பா புழு பூச்சி எல்லாம் போயிடும். நீ என் மேல நம்பிக்கை வை, அது போதும். இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒவ்வொரு செடியிலையும் முட்டைகள் வர ஆரம்பிச்சது. அட, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே! என்னுடைய கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே! நிஜமாவே செடியில முட்டை வளருதா? என்ன ஒரு அதிசயம்! பூச்சி சொன்னதுக்கு மந்திர முட்டை இப்படி சொல்லுச்சு. துணி, இப்போ எல்லா முட்டையும் பறிச்சு நீ கூடையில வச்சுக்கிட்டு ஊர்ல உள்ள எல்லா பறவைகள் முன்னாடியும் இதை விற்கிறதுக்கு சந்தைக்கு எடுத்துட்டு போ. ஊர்ல உள்ள எல்லா பறவைகளும் பார்க்கட்டும். சரி மந்திர முட்டையே, ரொம்ப நன்றி. நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. இந்த முட்டை அறுவடையெல்லாம் உன்னால் மட்டும்தான் முடிஞ்சுது. ரொம்ப நன்றி மந்திர முட்டையே. அப்படி மந்திர முட்டை சொன்னதுனால துணிக்குருவி அந்த முட்டைகள் எல்லாத்தையும் பறித்து அதை எல்லாத்தையுமே ஒரு கூடையில் வச்சு ஊரில் உள்ள எல்லா பறவைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த முட்டைகளை விற்க அவள் பட்டணத்தில் உள்ள சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போனான். அட, இந்த துணி சாதாரணமானவளே இல்லை. அன்னைக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே முட்டையை விளைவிச்சு கொண்டு போகிறா. இவளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இவ எது வேணும்னாலும் சாதிப்பா போல. இனிமே நான் துணி கூட தான் கூட்டு சேர போகிறேன். துணி கூட இருந்தால் தான் எனக்கு இந்த ஊரில் கௌரவம் அதிகரிக்கும். அப்படின்னு மகிக்கழுகும் துணியை பாராட்ட ஆரம்பிச்சது. துணிக்குருவி முட்டைகளை விற்று அதன் மூலமாக நிறைய பணத்தை சம்பாதிச்சா. அதை பார்த்த புஜ்ஜிக்குருவி இப்படி சொல்லுது. அம்மா, நான் இவ்வளோ பணத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. நம்மளுடைய உழைப்புக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அம்மா. இந்த பணத்தை வச்சு நான் நல்லா படிப்பேன் அம்மா. உங்களை நல்லா பார்த்துப்பேன். இவ்வளவு பண்ணியும் சோட்டோ கிளி சிச்சுக்கக்கா வயலில் கடைசி வரைக்கும் எந்த காய்கறியும் விளையலை. ஆனால் துணிக்குருவியோட வயலில் இவ்வளவு நிபந்தனைகள் இருந்து முட்டையை விளைவிச்சா. முயற்சி செய்தால் முடியாது என்பது எதுவும் இல்லை. இந்த கதையின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
பொறாமை குணம் உள்ளவர்களுக்கு இயற்கை தரும் மிகப்பெரிய பரிசுனா தோல்வி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இது மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.